நீங்கள் வந்துட்டு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற பர்சனாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு நாள் முழுக்க உட்காந்துட்டோ இல்லை நின்றுட்டோ ஒர்க் பண்ணுற பர்சனாக கூட இருக்கலாம், இல்லை ஸ்டோரில் ஒர்க் பண்ணுற பர்சனாக இருக்கலாம், இல்லை எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே ட்ராவலில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களாம் இருக்கலாம். அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு பேக் பெயின் வந்துட்டு நமக்கு சிவியராக இருக்கும். அந்த பேக் பெயினை சரி பண்ணுறதுக்கு வந்து நம்ம டாக்டரையோ இல்லை ஃபிசியோதெரபிஸ்ட்டோ பார்க்க வந்து நேரம் இருக்காது. அதுக்கு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப சிரமமான விஷயம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம 5 to 10 மினிட்ஸ் வீட்லேயே நம்ம இதை ஓவர் கம் பண்ணோம்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அப்படி ஒரு 5 யோகா ஆசனா தான் பார்க்க போகிறோம். இப்போ அவங்க நம்ம ஆசனாக்கு போவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போது புஜங்காசனா ஸ்னேக் போஸ். குப்பரை படுத்துக்கோங்க. கை வந்துட்டு செஸ்ட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க. கால் வந்துட்டு தரையை ஒட்டின மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இன்ஹேலில் மேலே வாங்க. இப்போ எக்ஸேல் பண்ணிட்டு நார்மல் ப்ரீத்திங்கில் இருங்க. ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ஆசனம் எல்லாமே முதுகு வலிக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா ஊருக்குமே ஸ்ட்ரென்த்தன் ஆகும். அப்படியே நார்மல் ப்ரீத்திங்கில் இருங்க. நல்லா தலையை ஸ்ட்ரெச் பண்ணி மேலே பாருங்கள். ரிலாக்ஸ். சின் கீழே வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு லெஃப்ட் கை வந்துட்டு உடம்போட சேர்த்து வச்சுட்டு ரைட் கை வந்துட்டு ஃபேஸ் பக்கத்தில் வச்சுட்டு ரைட் காலை இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் போஸ். நம்ம புஜங்காசனம் எப்போ பண்ணாலும் இந்த ரிலாக்ஸேஷன் போஸ் வந்துட்டு பண்ணிடணும். ரிலாக்ஸ். இந்த ஆசனால் வந்துட்டு மேட்டில் வந்துட்டு முழங்கால் உள்ளங்கை வந்துட்டு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இன்ஹேலில் கேட் மாதிரி பண்ணணும், எக்ஸேல் வந்துட்டு கவ் மாதிரி பண்ணணும். இன்ஹேல் நல்லா ஸ்ட்ரெச்சாக இருக்கணும் முதுகு. எக்ஸேல் முதுகு மேலே போயிருக்கணும். இன்ஹேல் பண்ணும்போது முதுகு கீழே வந்துருக்கணும், தலை நல்லா மேலே ஸ்ட்ரெச் பண்ணி பார்க்கணும். எக்ஸேல் வந்துட்டு தலை வந்துட்டு அடி வேற பார்க்கணும், முதுகு வந்துட்டு மேலே வரணும். இந்த ஆசனம் நம்ம பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு முதுகு வலி பிரச்சனையே வராது. அப்படியே ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க. இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். எந்த ஆசனமாக இருந்தாலும் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் பெனிஃபிட் வந்துட்டு அதிகமாகும். ரிலாக்ஸ். அப்படியே உட்காந்துக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வந்துட்டு 2 கால் நேரம் அண்டிக்கோங்க. ரைட் கை வச்சு ரைட் கால் பிடிச்சி பின்னாடி மடக்கி வச்சுக்கோங்க. லெஃப்ட் கை வச்சு லெஃப்ட் கால் பிடிச்சி பின்னாடி மடக்கி வச்சுக்கோங்க. நம்ம பட்டு வந்துட்டு அந்த 2 குதிகாலுக்கு இடையில வந்துட்டு இந்த மாதிரி ப்ளேஸ் ஆகணும். இப்போ இன்ஹேல், எக்ஸேல் வந்துட்டு மேட்டில் இந்த மாதிரி நம்மளோட நெத்தி வந்துட்டு மேட்டில் படணும். அடிவேர் வந்துட்டு நல்லா அமுங்கியிருக்கணும். அப்படியே ரிலாக்ஸாக இருங்க. கை நேராக ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 20 கவுண்ட்ஸ் வந்துட்டு இதே பொசிஷனில் நார்மல் ப்ரீத்திங்கில் இருங்க. இந்த ஆசனம் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்டோமெனில் இருக்க ஆர்கான்ஸ்லாம் நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு முதுகுவலி பிரச்சனையே எதுவுமே வராது. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்ஹேல், எக்ஸேல். ஹேண்ட் வந்துட்டு கீழே இருக்குங்க. அப்படியே நார்மல் ப்ரீத்திங்கில் உட்காந்துருங்க. உங்கள் ப்ரீத்தை வந்துட்டு ஸ்லோவாக வாட்ச் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். அடுத்த ஆசனா மல்லாந்து படுத்துக்கோங்க. 2 கால் 90 டிகிரி லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே மடக்கி வச்சுக்கோங்க. உங்கள் 2 கை வந்துட்டு 2 காலை வந்துட்டு நல்லா ஹக் பண்ணுற மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கணும். 2 தொடை வந்துட்டு நம்ம அப்டோமெனில் வந்துட்டு நல்லா அமுங்கி இருக்கணும். உங்களோட சின் வந்துட்டு முட்டியை தொட்டுற மாதிரி இருக்கணும். இந்த போஷரில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படியே நார்மல் ப்ரீத்திங்கில் இருங்க. தலையை கீழே வச்சுக்கோங்க. நார்மல் ப்ரீத்திங்கில் இருங்க. நம்மளோட கால் வந்துட்டு நம்ம இது அப்டோமென் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கணும். ரிலாக்ஸ். அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஆசனமும் ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. மேட்டில் மல்லாந்து படுத்துக்கோங்க. 2 காலை வந்துட்டு இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. இப்போ 2 கையை வச்சுட்டு குதிகால் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்மளோட ஷோல்டர் மட்டும்தான் தரையில் இருக்குது. ஷோல்டர் தலை மட்டும்தான் தரையில் இருக்கணும். நம்ம அப்டோமென் இதெல்லாம் அப்படியே மேலே தூக்கி இருக்கணும். இந்த போஷரில் இருக்க மாதிரி இது வந்துட்டு ஒரு பிரிட்ஜ் போஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரிட்ஜ் மாதிரி போஷர் கொண்டு வரணும். இது பண்ணுறதுனால நமக்கு முதுகு வலி வந்துட்டு வரவே வராது. அப்படியே ரிலாக்ஸாக ஒரு 10 to 15 செகண்ட் வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நார்மல் ப்ரீத்திங்கில் ரிலாக்ஸ். அப்படியே உங்கள் ப்ரீத்தை வந்துட்டு வாட்ச் பண்ணுங்கள் ஸ்லோவாக. இப்போ பார்த்த ஆசனம் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். அது என்னென்னா, நம்ம வந்துட்டு ஜிம்முக்கு போகலாம், யோகா போகலாம், டான்ஸிங் போகலாம், ஸ்விம்மிங் போகலாம், வாட்டர் இட் இஸ் எது வேணால் போகலாம். ஆனால் எந்த அளவுக்கு நம்ம அவுட்புட் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நம்ம வந்துட்டு இன்புட் வந்துட்டு கரெக்டாக எடுக்கணும். நம்ம இன்புட் கரெக்டாக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம பாடியும் மைண்டும் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இன்புட் எடுக்கிறது நம்ம எப்படி எடுக்கணும், நம்ம காஸ்ட்லியாக தான் ஃபுட் எடுக்கணும் அப்படிலாம் இல்லைங்க. வீட்டில் என்ன ஃபுட்டு கிடைக்குதோ அதுவே கரெக்ட் டைமுக்கு கரெக்டாக சாப்பிட்டாலே நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கும். ஸ்டே குட், ஸ்டே ஹெல்த்தி. இந்த மாதிரி இதுக்கான வீடியோ வந்துட்டு நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.